அழகா இருக்க. இன்னும் கொஞ்சம் பூ வச்சிடுறேன். அம்மா இதே போதுமா? காயத்ரி, இந்த நல்லதாமா எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். தலையில பூ பாரமா இருக்கலாம், போட்டுக்கிற நகைகளும் பாரமா இருக்கலாம். ஆனா வயித்துல இருக்கிற புல்ல மட்டும் பாரமாவே தெரியாது. அதை நல்லபடியா இறக்கி வைக்கணும்னு தானே இந்த வளகாப்பு விழாவே. இந்த நேரத்துல பெரியம்மா இல்லாததுதான் பெரிய குறையா இருக்குமா? அதான் போன்ல நந்தினி உன்கிட்ட பேசிட்டாங்களே, அவங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும் காயத்ரி. அது மட்டும் இல்ல, நந்தினி சார்பாதான் உன் அக்கா சக்தி வராளே, அப்புறம் என்ன? ரெடி ஆயிட்டாரா? ஆளே காணோம். அவர் எப்போ ரெடி ஆயிட்டு பேத்தியோட வளகாப்புக்காக அவரும் ஆனந்தும் அங்க மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பாவமா தாத்தா, ஏமா அவரை எல்லா வேலையும் செய்ய வைக்கிற? தாத்தா தாத்தா இத வந்துட்டம்மா. தாத்தா எப்படி இருக்கேன்? ஜோரா இருக்கு, என் கண்ணே பற்றும் போல இருக்குமா. ஜெயந்தி, நல்ல நேரம் வரத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குமா. அதுக்குள்ள நானும் ஆனந்தும் பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் காயத்ரி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறோம். சரி மாமா. வச்சமா கண்ணா? தாத்தா சீக்கிரமா வந்துடணும். என்ன போன உடனே வந்துடுறேன். சரி பாப்பா. வரட்டா காயத்ரி? சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நான் வந்துடுறேன். பாப்பா போலாமா தாத்தா? வாமா. தாத்தா காயத்ரி எங்க? உள்ள இருக்காமா. நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துறோம். சரி பாப்பா. தாத்தா. அம்மா தட்டங்க வச்சிருங்க. காயத்ரி, சக்தி வா. வாமா சக்தி. காயத்ரி, நான் உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. தங்க வளையல், பட்டு புடவை. சித்தி, ஒரு நிமிஷம் இது புடிங்களா? உன் கையை காமிய, உனக்கு வளையல் போட்டு விடுறேன். சக்தி, ஒரு நிமிஷம் இருமா. காயத்ரி அங்க வந்து உட்காந்ததும் நீதான் அவளுக்கு முதல் வளையல் போடணும். அப்பவே இதை போட்டுறேன். சரி சித்தி. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்தவங்களை கவனிக்கிறேன். ஓகே. ஏய், புடவை சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? இது கூட நல்லா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தாங்க? தாத்தா வாங்கி கொடுத்தாரு. ஓ. ஆரம்பிக்கலாமா? முதல்ல உன் கையால அவளுக்கு நலுங்கு வச்சு வளையல் போடுமா. போடு சக்தி, நீ எனக்கு அக்கா தானே, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல காயத்ரி, இதெல்லாம் முதல்ல பெரியவங்க தான் செய்யணும். சக்தி, நம்ம குடும்பத்துல இருக்கிற சுமங்கலி நீ. அதனால உன் தங்கச்சிக்கு நலுங்கு வச்சு குங்குமம் இட்டு எல்லாம் நீதான் செய்யணும். இல்ல சித்தி, நம்ம குடும்பத்துல ஒரு பெரியவங்க இன்னும் சுமங்கலியா இருக்காங்க. அவங்க தான் காயத்ரிக்கு முதல்ல நலுங்கு வைக்கணும். சக்தி, நீ என்ன சொல்ற? வெயிட் பண்ணுங்க சித்தி, கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துருவாங்க. இதோ வந்துட்டாங்களே. வாங்க பாட்டி, உள்ள வாங்க. வாங்க பாட்டி. என்னம்மா ஜெயந்தி, இன்னைக்கு
இன்னைக்கு என் பேத்தியோட வளகாப்புன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, சொல்லலைன்னாலும் பரவாயில்லை, நானே வந்துட்டேன். ஏன்னா இது என் புள்ள வீடாச்சே, இங்க வர என்ன யார் கூப்பிடணும்? அந்த தட்டு எடுத்து கொடுங்களேன். வாங்க பாட்டி, இந்த வளையல காயத்ரிக்கு போடுங்க. என்ன இது? நீ என்ன தொடாத. நீ எனக்கு நலுங்க வைக்க கூடாது, வளையல் போடக்கூடாது. போயிடு, போ. காயத்ரி, நீ இருமா. உன் பூவை பறிச்சு பாவி உன் மகளுக்கு பூ வைக்கலாமா? உன் குங்குமத்தை அழிச்ச கொலகாரி எனக்கு பொட்டு வைக்கலாமா? இந்த வளகாப்புல இவளுக்கு மரியாதை கொடுத்து எங்க அப்பாவை அவமானப்படுத்தணுமா? சொல்லுமா. இவன் உனக்கு ஏதோ செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. பாட்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். காயத்ரி, நல்ல நாள் அதுவும் எதுக்கு பாட்டி அவமானப்படுத்துற? சக்தி, நீதான் இவங்களை இங்க வர சொன்னியா? ஆமா சித்தி, அதுல என்ன தப்பு? அப்போ சிந்தாமணி கூட உனக்கு பகை இல்லையா? அப்படின்னு நீங்க நினைச்சா அது ஏன் தப்பா? என் பேத்தி எப்பவும் என் பக்கம் தாண்டி. நீங்கள்லாம் வேற மாதிரி நினைச்சா உங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அம்மா, நீ வந்து எனக்கு நலுங்கு வச்சு வளையல் போடு. நானா? நான் செய்யக்கூடாதுமா. சுமங்கலிங்க தான் செய்யணும். இல்லம்மா, இத செய்யற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்க. என்ன 10 மாசம் சுமந்து பெத்தவன் நீதான். ரோகிங்களா இருந்துகிட்டு சுமங்கலியா வாழறதை விட நல்ல மனசுல விதவ தெய்வத்துக்கு சமம். நீ வளையல் போடுமா. சக்தி, அவ அம்மா வளகாப்பு நடத்தட்டும், வா நம்ம போலாம். நில்லு சக்தி, நீ உங்க அம்மாவை ஏமாத்திருக்க. மொத்த சொத்துக்களை எல்லாம் அடமானமா வச்சு பெரியம்மாவை நடுத்தெருவுக்கு கொண்டு வர நீங்க 2 பேரும் நாடகம் ஆடி இருக்கீங்க. ஜெயந்தி, உன் பொண்ணு ரொம்ப புத்திசாலி, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டாளே. அடி பாவீங்களா, உங்க வஞ்சகமும் துரோகமும் தெரியாம நந்தினி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்களே. ஏ சக்தி, இவளோட சேர்ந்துக்கிட்டு நீ உன் அம்மாவை நடு தெருவுக்கு கொண்டு வந்திருக்கியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. சீ, வாய மூடு. நீயும் உன் பொண்ணு மொத்தமா எல்லாத்தையும் சுட்டிட்டு போலான்னு பிளான் போட்டீங்க. முள்ளால தான் எடுக்கணும்னு நானும் பாட்டியும் புத்திசாலித்தனமா வேற ஒரு பிளான் போட்டோம். அதுல நாங்க ஜெயிச்சிட்டோம். இது நியாயமா சக்தி? உன் அம்மாவை தெருவுக்கு கொண்டு வரதுல உனக்கு என்ன லாபம்? சக்தி, நான் சொல்றது கேளு. இவ்வளவு நம்பி நீ அழிஞ்சிடாத. உன் கால்ல வேணா விழுறப்பா, அவளை விட்டு வந்துரு. நந்தினியை கொன்னுடாத. சக்தி, இனிமே நமக்கு என்ன இங்க வேலை? வா போலாம். சக்தி, போகாதம்மா, நான் சொல்றது கேளு. சக்தி நில்லு. காயத்ரி, என்னம்மா இது? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஏய், உன்னை 10 மாசம் சுமந்து பெற்ற தாயை நீ ஏமாத்திருக்க. தான் மகளுக்கு வளகாப்பு நடத்துற நேரத்துல இந்த தாயை நீ அழ வச்சிருக்க.
ஒரு குழந்தைக்கு தாயாக போற என் மனசையும் நீ புண்படுத்திருக்க. ஒரு தாயை நோகடிச்சாலே அது 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் தொடரும்னு சொல்லுவாங்க. நீ 3 பேரை நோகடிச்சிருக்க. அவ அப்படிதான் வளருவா. நீ வாடா கண்ணு, நீ எதையும் காதுல போட்டுக்காத. சீ, வாய் மூடு. உன் ஆட்டெல்லாம் அடங்குற நேரம் வந்தாச்சு. சக்தி, பெரியம்மாவை வீதிக்கு கொண்டு வந்த நீயும் ஒரு நாள் வீதிக்கு வர போற பாரு. அவமானப்பட போற. வயிற்றுல புள்ளைய சுமக்கிறேன்னா என் பையன் எரிஞ்சு சொல்றேன், நீ உருப்படவே மாட்டேன். உருப்படவே மாட்டேன். என் பேத்திய ஒரு வார்த்தை சொன்ன நான் சும்மா இருக்க மாட்டேன். நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. நீ வா கண்ணு போல. வேர்க்க விறுவிறுக்க வெயில வந்திருக்க போல இருக்கு. ஜூஸ் குடிக்கிறியா? உன் வீட்ல ஜூஸ் குடிக்கணும்னு நான் வரல. அப்புறம் காயத்ரிக்கு குழந்தை பிறந்துருச்சா? என்ன குழந்தை? என்ன கிண்டலா? அவளுக்கு இப்பதான் வளகாப்பு முடிஞ்சிருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஓஹோ, வளகாப்பு நடந்ததையே நான் மறந்துட்டேன் ஜெயந்தி. நீ மறந்துருக்கலாம், ஆனா ஆயுசுக்கும் நாங்க மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே. என்ன சொல்ற? சண்டை போட வந்திருக்கியா? அந்த புத்தி எனக்கு இல்ல. பின்ன எனக்கு இருக்குன்னு சொல்றியா? நான் யார் பத்தியும் சொல்ல தயாரா இல்ல. பின்ன எதுக்கு வந்த? நீ செஞ்சது நியாயமான கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இத பாரு, இந்த சிந்தாமணி வீடு கல்யாண வீடு மாதிரி எப்பவும் கலகலன்னு இருக்கும். உன் சோக கதையை கேட்கறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. ஆமாமா, மத்தவங்களோட சந்தோஷத்துல படிச்சுட்டு நீ கலகலப்பா இருந்துடுவியே. பாவம் நந்தினி, தான் மக உண்மையிலேயே மனசு மாதிரி அவங்க கிட்ட திரும்பி வந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில எல்லாமே நீ நடத்தின நாடகம். அதான் சிந்தாமணியோட மூளை. சிந்தாமணி தோத்துட்டா அவ காலும் மனசும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்களே, இப்ப பாத்தியா? என்னை யாராலையும் அழிக்க முடியாதுரி. பூமிக்குள்ள புதைச்சாலும் விஸ்வரூபம் எடுத்து வெளியில வருவேன். நந்தினி இல்லாத நேரமா பார்த்து உன் புத்திய காட்டிட்டல. ஆமா, புத்திய காட்டிட்டேன் தான். ஏன் தெரியுமா? நந்தினி ஊர்ல இருந்து வந்த உடனே புது கதை தொடங்க போகுது. வாழ்க்கையில பொண்ணா பிறந்துட்டா ஒரு முறைதான் வளகாப்பு வரும். அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் நெஞ்சில தாய்மை இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். என் பொண்ணோட வளகாப்ப கண்ணீரா மாத்திட்டியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? தாய்மை அடைஞ்சவன் மனசு வெறுத்து போய் சக்தியை சபிச்சா. தப்பா தூண்டி விட்டவன் நீ, ஆனா மோதிக்கிறதா அந்த 2 குழந்தைங்களும். உன் அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? என்னடி புலம்புற? நீ என்ன நீதி கேட்டு வந்த கண்ணகியா? உங்களெல்லாம் ஆதரிச்ச அந்த நந்தினியே இனிமே தெருவுக்கு வர போறா. அவளுக்கே அந்த கதின்னா நீங்கள்லாம் எந்த மூலைக்கு? இத பாரு, இனிமே இந்த பக்கம் நியாயம் அது இதுன்னு காலை வச்ச உயிரோட வீடு திரும்ப மாட்டேன். மரியாதை இங்க இருந்து போயிடு. சிந்தாமணி, என்னடி கத்துற? நல்லவங்களோட கோபத்துக்கு ஆளாகாத. எங்களை அவமானப்படுத்தணும்னு நீ அழிஞ்சு போயிடாத. சாது மிரண்டா காடு கொள்ளாது. ஜாக்கிரதை. நீ அழுதா பிரச்சனை தீந்துருமா? என்னையா சொன்ன? நான் தனி மனுஷங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். தப்பெல்லாம் நம்ம மேல இருக்கும்போது அதை ஒத்துக்காம விதி மேல பழிய போடுறது நியாயமா? யார்கிட்ட தப்பு இருக்குன்னு சொல்றீங்க? அளவுக்கு மீறி மத்தவங்களை நம்புறது தப்பு. வியாபாரிகளை நண்பர்கள் நினைக்கிறது தப்பு. பணத்தை விட பாசம்தான் பெருசுன்னு நினைக்கிறது எல்லாத்தையும் விட பெரிய தப்பு. உண்மைதான். ஆனா அப்படி ஏமாந்தது நான் இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. முளையிலேயே கிள்ளி எறியாம விட்டுடுறோம்.
அதுக்கு பல காரணங்களை சொல்றோம். ஆனா வளர விட்டுட்டு அது மரமான பிறகு வெட்டாம விட்டுட்டமேன்னு ஆதங்கப்படுறதுல என்ன லாபம்? உண்மைதான். சிந்தாமணியோட தீய சக்தின்னு தெரிஞ்ச உடனே வெட்டி இருக்கணும். விட்டாச்சு. இப்ப அத கிளைகளை பரப்பிட்டு எல்லாரையும் அழிக்க வருது. கலக்கமா இருக்கா? இல்லையே. உடம்புல இருக்கிற நோய்களை கூட குணமாக்கிடலாம். ஆனா மனநோய் ரொம்ப கொடுமை. வேதனைப்படுற இதயமும் நொந்து போன மனசும் மாறணும். என்ன பயமா இருக்கா? எப்பவும் இருட்டாவே இருக்காது. கவலைப்படாத. வெளிச்சத்துக்காக ஏங்கணும். அது கிடைக்கும். அப்பதானே வாழ்க்கையோட தத்துவம் புரியும். நல்லவங்க கஷ்டப்பட்டாலும் அழிவு வராது. தைரியமா போ. உண்மை உன்னை காப்பாத்தும். போ. ம். நீ ஏமா அந்த சிந்தாமணி வீட்டுக்கு போன? காயத்ரி கேட்கறது நியாயம் தானம்மா. அங்க போனா அவமானம் வரும்னு தெரிஞ்சு நீ ஏமா சிந்தாமணி வீட்டுக்கு போன? என் மனசுக்கு பொறுக்கல மாமா. எவ்வளவு சந்தோஷமா நடந்து முடிய வேண்டிய இந்த வளைகாப்பு பிரச்சனையில முடிஞ்சிருச்சே. இல்லம்மா, அதுக்கு கூட நான் வருத்தப்படல. அந்த சிந்தாமணியை நான் ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்ல. ஆனா நம்ம சக்தி நாடகம் ஆடி பெரியம்மாவை ஏமாத்திருக்கா. அதத்தாம என்னால தாங்கிக்கவே முடியல. இல்லம்மா, அந்த சிந்தாமணி கிரிமினல் பிரெயின் உள்ளவள். அதான் மாஸ்டர் பிளான் போட்டு ஒரே கல்லுல 2 மங்க அடிச்சிட்டாம்மா. என்ன மாமா சொல்றீங்க? அவ சக்தி கிட்ட நீ உன் சொத்துக்களையும் அடையணும், அதே நேரத்துல உங்க அம்மாவை நீ தந்திரமா ஏமாத்துறதுக்கு இதான் வழின்னு ஏத்தி விட்டுருப்பாமா. சக்தி இதெல்லாம் யோசிக்க மாட்டாளா? எங்கம்மா யோசிக்க விட்டா? அவ தான் நந்தினியை விரோதியா பாக்குற அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காள் அந்த சிந்தாமணி. இப்ப 50 கோடி ரூபாய் சொத்து வேற சக்தி பேர்ல இருக்கு. நந்தினியோட சொத்தெல்லாம் வேற அடமானத்துல இருக்கு. அவ என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியலம்மா. நானும் தாத்தாவும் படிச்சு சொன்னோம். அந்த சக்தி தான் எங்களை பேச விடல. பெரியம்மா வேற அவளுக்கு தான் துணை போனாங்க. அப்படி இல்ல காயத்ரி. ஒரே பொண்ணு கேட்கும் போது இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் நந்தினி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. பெரியம்மா இப்ப சூழ்ச்சிக்கு பலி ஆயிட்டாங்களேம்மா.